ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குண்டூர் சிக்கன் பார்க்க போகிறோம். குண்டூர் சிக்கனுக்கான மசாலா ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சில்லி பவுடர் கொஞ்சம் இருக்குது, ஜீரா பவுடர் இருக்குது, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. அப்படியே வாங்க வரணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஆயில், முதல்ல ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, காஞ்ச மிளகாய். குண்டூர் சிக்கன் காஞ்ச மிளகாய் அவசியம். கொஞ்சம் வெங்காயம் ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் ஆகும்போது கருவேப்பிலை, பாருங்க எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி, அப்புறம் ஃபயர் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. இப்போ மசாலா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். பச்சை ஸ்மெல்லு ஃப்ளேவர் வரணும். அது கூட கொஞ்சம் குண்டூர் சிக்கன் ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட். இதில் உப்பு, சால்ட்டு போடல, நம்ம உப்பு போடல, போட்டாச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோ. மசாலா ரெடி ஆகிடுச்சு, ரெசிபி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம சிக்கன் போட போகிறோம். சிக்கன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கு. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். இப்போது அந்த சிக்கனை இதில் போட்டுருவோம். போட்டாச்சு. கொஞ்சம் ஃபயர் பண்ணிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, தனியா பத்தா, ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் சாகியாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் மசாலா. இப்போ சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.